ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிடோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த ஆர்ச் மேஜோட 16th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 16th எபிசோடோட மட்டும் விட மாட்டேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு டைம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இன்னொரு எபிசோட ஆடாக போடுவேன். ஸோ அதனால் நான் இப்போவே சொல்லி வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடு எங்கே விட்டுருப்போனாக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ரோஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு நம்ம டியூக்கு. அதை கேட்ட நம்ம ரோஸும் என்ன அது அப்படின்ட்டு ஷாக்காக இருப்பா. அதில் தான் விட்டுருப்போம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ரோஸ் மனசுலேயே நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்பாவோட ரூமுக்கே போகிறோம் போலையே அப்படின்ட்டு மனசுலேயே நினைக்கிறேன். நீ போயிட்டு நல்லா வந்தனா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் லூக்கஸ் ரோஸை பார்த்து. போன வாட்டி அலர்ஜி எனக்கு இருக்குன்னு சொன்னதை மறைச்சதுக்கே கொஞ்சம் தான் திட்டு விழுந்துச்சு. இந்த வாட்டி எனக்கு அதிகமாகவே திட்டு விழும் போல இருக்கு அதை விட அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறான் நம்ம ரோஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளோதான் என்னை திட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இவர் வெறும் வாய் வார்த்தையால் மட்டும்தான் என்னை திட்டுவாரு அப்படின்ட்டு நினைக்கிறா ரோஸ். என்னோட பாஸ்ட் லைஃப்ல மார்க்கஸ் டெல்லன் வந்து என்ன அடிப்பான், பாடம் சொல்லி கொடுப்பான், அடிச்சு தான் சொல்லி கொடுப்பான். ஆனா இவர் வந்து என்ன திட்டுறாரு, அவ்வளவுதான் பண்றாரு, ரொம்பவே டிஃப்ரெண்டானவர் அப்படின்ட்டு நினைக்கிறா ரோஸ். இவ இப்படி யோசிச்சுட்டே நிக்கிறத பார்த்த நம்ம டியூக் வந்து ஏ ரோஸ் லிசன் பண்றியா இல்லையா நான் பேசுறது அப்படின்னு கேக்குறாரு. ஏய் ரோஸ் நீ இந்த வாட்டி ரொம்ப பெரிய ட்ரபிள்ல மாட்டிருப்ப அப்படின்ட்டு சொல்றாரு டியூக் நம்ம ரோஸ் கிட்ட. அதுவும் இல்லாம உனக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இங்க அடல்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா, அதனால மறுபடியும் இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணாத ரோஸ் அப்படின்ட்டு சொல்றாரு டியூக் நம்ம ரோஸ் கிட்ட. எனக்கு தெரியும் டியூக், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப் நினைச்சு பாக்குறா. நம்ம டியூக்கு பாஸ்ட் லைஃப்ல ரோஸ் கிட்ட சொல்லியிருக்காரு, உன்னை பார்த்தா என்னோட பொண்ணை பாக்குற மாதிரி இருக்குமா, அதனால நான் உன்னை இங்க வெளியில போறதுக்கு தப்பிச்சு போறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு ரோஸ் கிட்ட. இதுவே நான் ஆபத்துல இருந்திருந்தேனா நீங்களும் இதே தான் செஞ்சிருப்பீங்க டியூக் எனக்கு அப்படின்ட்டு மனசுலயே நினைக்கிறா நம்ம ரோஸ். மனசுலயே சொல்றேன்னு சொல்லிட்டு டியூக் முன்னாடியே சொல்லிட்டாத. அவ சொன்னதை டியூக் வந்து கேட்டாரு. என்ன சொன்ன இப்ப அப்படின்னு கேக்குற டியூக்கு. ஐயோ என்ன சொல்லிட்டோம்டா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நானும் இப்பெல்லாம் அடம் பிடிக்கிற சின்ன குழந்தையாவே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் போல அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா ரோஸ். இல்ல டியூக் அது அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேனா அப்படின்ட்டு சொல்ல வரா நம்ம ரோஸ். நீ இப்படி பண்றது எனக்காக நின்னதெல்லாம் ஓகே தான்மா, ஆனா நீ வந்து இன்னமும் சின்ன பொண்ணுதான், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு சொல்றா டியூக்கு. அதுவும் இல்லாம நான் உன்னோட அப்பா, சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அடல்ட்ஸ் கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்கணும் ஓகேவா, தனியாலாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. அதுவும் இல்லாம உனக்கு எதனா அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ட்டு சொல்றாரு டியூக்கு. உங்களுக்கு எதனா அடிபட்டுச்சுன்னா அது எனக்கே அடிபட்ட மாதிரி ஓகேவா, அண்டர்ஸ்டூடா அப்படின்னு கேட்குறாரு நம்ம டியூக்கு ரோஸை பார்த்து. ஓகேப்பா அண்டர்ஸ்டூட் அப்படின்ட்டு சொல்றா ரோஸ். இனிமே நீ அப்படின்ட்டு சொல்ல வரும்போதே யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு தெரியல. நான் தான் டியூக் செலின் வந்திருக்கேன், ஏதோ ஜோஷுவா விஷயமா என்ன கூப்பிட்டுருந்தீங்களே பேசலாமா அப்படின்ட்டு சொல்றான் நம்ம செலின். சாரிமா ரோஸ் இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு, இந்த கான்வர்சேஷன் அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு டியூக் ரோஸை பார்த்து. உள்ளவா செலின் அப்படின்ட்டு கதவு திறந்தவொடனே அவ பேசிட்டே வரா, இந்த மாதிரி ஏதோ யாரையோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே டியூக் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா செலின்னு. அப்படி பேசிட்டு வந்தவோ சரணா ரோஸை பார்த்தோன்னா மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடி வந்து ரோஸை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவங்களுக்கு எதுவும் அவளை நீங்க சரியாயிட்டீங்க போல இருக்கு, நான் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன் ரோஸ் அப்படின்ட்டு சொல்றா. நம்ம ரோஸ் சொல்றா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்றா. அப்படி அழுதுட்டே பேசிட்டு இருந்த நம்ம செலின் வந்து சடனா ஷாக் ஆயிட்டு நீங்க எப்போ மானாக்கோரை ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறா. செலின் அந்த கேள்வி கேட்டோன்னே ஐயோ மாட்டிக்கணும் போலதே, இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலன்ட்டு முழிக்கிறா நம்ம ரோஸ். உங்களோட மானாக்கோர் வந்து உங்க ஏஜோட அதிகமா பெருசாவே இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு ரெக்கவரி ஆக உங்க பாடி அப்படின்ட்டு சொல்றான் நம்ம செலின் ரோஸை பார்த்து. அது கேட்ட நம்ம ரோஸோ நான் வந்து என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன், அப்போ வந்து என்னோட மானாவை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன், அப்போ வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு பொய் புழுறா பச்சையா. இது கேட்ட நம்ம செலினும் அப்போ வந்து நீங்க தானாவே மானாக்கோரை ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. செலின் கிட்ட ஆமா சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி இவ்வளவு போய் சொல்றதுக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் நம்ம ரோஸ். நம்ம செலின் சொல்றா ரோஸை பார்த்து நீங்க ரொம்ப கிரேட் மெஜிஷியனா வர போறீங்க இந்த சின்ன வயசுல அப்படின்ட்டு பாராட்டுறா நம்ம ரோஸை பார்த்து. அப்படி ரோஸை பாராட்டிட்டே இருக்கும்போது ரோஸ் தலைமையில இருக்கிற அந்த ட்வீட்டை பார்த்துட்டு என்னது ஃபெமிலியரா அப்படின்ட்டு பாக்குறா செலின். மை லேடி இது எப்போதுல இருந்து நீங்க உருவாக்குனீங்க, உங்களோட ஃபெமிலியரா இது அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்கறா. இதெல்லாம் கேட்டா நம்ம டியூக்கும் செலின் நம்ம வந்து இப்போ ஒர்க்கை பத்தி பேசணும் அப்படின்ட்டு டாபிக் சேஞ்ச் பண்ண பாக்குறாரு நம்ம டியூக். இவ வந்து மானாக்கோரை மட்டும் ஃபார்ம் பண்ணல, இவ ஃபெமிலியரையும் உருவாக்கி இருக்கா, இது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஷாக் ஆகி பேசுறா நம்ம செலின். செலின் சொல்றா இது ரொம்பவே இம்ப்ரெசிவ், ஃபெமிலியர் மேஜிக்லாம் ரொம்பவே எக்ஸ்டெண்ட் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். ஒரு ஃபெமிலியர் உருவாக்கணும்னா உங்களுக்கு நிறைய மானா தேவைப்படும், அதுவும் இல்லாம ட்ரெமெண்டஸான மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படும் ரெண்டு பேருக்கும் பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஹையர் லெவல்ல இருக்கிற மேஜால மட்டும் தான் ஃபெமிலியரை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். ஒரு குண்டை தூக்கி போடுறா ரோஸ்
ரோஸ் தலைமையிலேயே. ஐயோ இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறான் நம்ம ரோஸ். ஈவன் ரெனியூட் மேஜாலே 10 வயசுக்குள்ள அவங்களால இந்த ஃபெமிலியரை உருவாக்க முடியாது, ஆனா என்னோட லேடிக்கு வந்து 7 வயசு தான், அவங்க உருவாக்கிட்டாங்க, சாதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுறா செலின். இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா, என்னோட லேடி வந்து உண்மையாலே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுத்திட்டு இருக்கிறா ரோஸை பிடிச்சி. ஐயோ இந்த செலின் வேற நான் ரொம்ப பெரிய ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு யோசிக்கிறா நம்ம ரோஸ். என்னோட அப்பா டியூக் அப்புறம் செலின் 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும், எப்படியாவது நான் இதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இது என்னன்னு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். அப்பா அப்புறம் சிஸ்டர் செலின், நீங்க வந்து மெலோடியை தேடிட்டு தானே இருக்கீங்க கரெக்டா அப்படின்ட்டு கேட்குறா ரோஸ். கேட்டா நம்ம செலினும், ஓ ஆமா ஆமா தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க எப்படி ஒரு பர்சனை தேடுறது, ஏதாவது க்ளோஸ்லி ஐட்டமா இருந்தா அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். இது கேட்ட நம்ம டியூக் சொல்ற, நான் போயிட்டு ஜோசப் ஆர்த்தர் கிட்ட போயிட்டு ஏதாவது பொருள் இருக்கா, அவன் தங்கச்சியோட பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு அவன் ஹோம்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்றான் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நிறைய டைம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. அப்ப நம்ம ரோஸ் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறான், ஏன் தூக்குறான்னு தெரியல, ஐ ஹாவ் ஐடியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா ரோஸ். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இவங்க 3 பேரும் கூட்டா பேசிட்டு இருந்ததை காட்டுறாங்க. எப்படி பிளட்டை வச்சு ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்கறா செலின். அப்ப இவ பதில் சொல்றான், ஆமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா ரோஸ். ட்ராக்கிங் மேஜிக் எப்படி வேலை செய்யணும்னா, விக்டிமோட க்ளோஸா ஏதாச்சும் பொருள் இருந்தா அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம், பின் பாயிண்டா வச்சு அதை கண்டுபிடிக்கலாம் அவங்களோட லொகேஷனை அப்படின்ட்டு சொல்றான் நம்ம ரோஸ். ஆனா எங்க கிட்ட மெலோடியோட திங்ஸ் எதுவுமே கிடையாது, ஜோஷுவா ஆர்த்தரும் போயிட்டு எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடும், அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அவளுக்கு ரொம்பவே க்ளோஸான மனுஷங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம், லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றான் நம்ம ரோஸ். அவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறான், ஆனா நான் இது வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ணேன், பட் ஆனா அப்படின்ட்டு சொல்றா. பிளட் அது இதுன்னு சொல்றதுனால இவங்க 2 பேரும் அது ஃபார்பிட்டனால மேஜிக்னு நினச்சிக்க போறாங்களோ அப்படின்ட்டு நினைக்கிறான் நம்ம ரோஸ். இந்த ஐடியாவை கேட்ட செலினோ, டியூக் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லேடி வந்து ரொம்பவே ஜீனியஸான ஆளு, எனக்கு தெரிஞ்சு அவங்கள எனக்கு தத்து குத்துருங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம டியூக்கு. அதுக்கு இப்போ ரொம்பவே லேட் ஆச்சு செலின், இப்போ ஆல்ரெடி அவள் என்னோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்றாரு, இதுல வேற ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா அப்படின்ட்டு சொல்றா, மனசுல நினைக்கிறான் நம்ம ரோஸ். நம்ம செலின் வந்து ரோஸ் கிட்ட சொல்றா, இப்பவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் லேடி அப்படின்ட்டு சொல்றா, அதுவும் அவனோட தங்கச்சிக்காக கொஞ்சம் பிளட்டு கண்டிப்பா அவன் கொடுப்பான் அந்த நைட்டு அப்படின்ட்டு சொல்றான் நம்ம செலின். இதெல்லாம் கேட்ட நம்ம ரோஸோ, நான் வந்து ஸ்பெல்ல கேஷ் பண்ணலாமா அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டே வந்து செலின் கிட்ட சொல்றா. இது கேட்ட நம்ம செலினோ, என்னது நீங்க கேஷ் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு பாக்குறா. அப்ப நம்ம செலின் சொல்றா, நீங்க தான் வந்து இந்த சாய்ஸ் எடுத்தீங்க, அப்ப நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். அதுவும் இல்லாம நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ட்ராக்கிங் ஸ்பெல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் என்னோட மானாவே கொஞ்சமா உங்களுக்கு தரேன், அதனால நீங்க வந்து ஹர்ட் ஆக மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி மானா ட்ரைனேஜ் நடந்த மாதிரி திரும்பவும் நடக்காது அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். செலின் பர்மிஷன் கொடுத்துட்டா, டியூக் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுப்பாரா அப்படின்ட்டு பார்த்தா, ஓகே நீ வந்து ட்ரை பண்ண, ஆனா எந்த டேஞ்சரஸும் இல்லாம தான் சரி அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்ட நம்ம ரோஸும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஹெல்ப் பண்ண போறத நினைச்சு ஆர்த்தருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறா. அடுத்த சீன்ல டியூக் பேசுறதுதான் காட்டுறாங்க, அவனோட விரல் நுனியில இருந்து பிளட் எப்படியோ எடுத்தாச்சு, ஆர்த்தர் வந்து உங்களை தான் நம்பி இருக்கானா ரோஸ் அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம டியூக்கு. நம்ம டியூக்கும் ஆர்த்தரோட பிளட் வந்து அந்த மேப்ல விடுறாரு. அப்போ மேஜிக் யூஸ் பண்ணும்போது சொல்றா நம்ம செலின், நான் உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மானா கண்ட்ரோலுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஸ்பெல்லி கேஷ் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றா நம்ம செலின். நம்ம ரோஸும் சரின்னு சொல்லிட்டு ஸ்பெல் கேஷ் பண்றா, அவளை சுத்தி மானாவேவா வருது. அப்ப நம்ம ரோஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன், நான் வந்து என்னோட ப்ராமிஸை காப்பாற்ற போறேன், ஆர்த்தருக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு மனசுலயே நினைக்கிறா. அவ கேஷ் பண்ண ஸ்பெல் மூலமா அந்த பிளட் வானத்திலேயே பறக்குது, பறந்துட்டு அப்படியே ஒரு எட்டு போட்டுட்டு வந்து அப்படியே அந்த மேப்லயே விழுது. இவ வந்து சொல்றா, ஷோ மீ எங்க இருக்க, உன்னோட லொக்கேஷன் காட்டு அப்படின்னு சொன்னதும் அங்கே மேப்பில் போயிட்டு ஒரு இடத்துல மார்க் ஆகி அப்படியே குத்தி நிற்கிது அந்த பிளட்டு. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டு, மெலோடி அங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறா நம்ம ரோஸ். நம்ம டியூக் வந்து செலின் கிட்ட கேட்குறாரு, இப்போ ரோஸ் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் நல்லாவே இருக்கா, அவன் மானா சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்ட்டு சொல்கிறா செலின். இப்போ நம்ம டியூக் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவன் நைட்ஸை கூட்டிகிட்டு நான் அங்கே போயிட்டு காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே ரோஸ் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான், நான் நல்லா தான் இருப்பேன், நான் திரும்ப வரேன், ஃபேஸ் அப்படி வைக்காத அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம டியூக்கு. நீ ஆல்ரெடி உன்னோட சக்திக்கு மீறி எங்களுக்கு உதவி பண்ணிட்ட ரோஸ் அப்படின்ட்டு டியூக் வந்து ரோஸை பற்றி சொல்கிறாரு. நான் வந்து திரும்ப வந்துடுவேன், கவலைப்படாத, நான் சேஃபாக தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டியூக் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன், இந்த மாதிரி அவர் நைட்ஸ் கூட போகிறதுனால அவர் நல்லா தான் இருப்பார், நல்லா தான் திரும்ப வருவார் அப்படின்ட்டு நினைக்கிறா ரோஸ். ஆனால் அப்படின்ட்டு ரோஸ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கஸ் டெலனுக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது, அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா ரோஸு ஷார்ப்பா. அப்போ நான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க போல இருக்கே அப்படின்ட்டு ரோஸ் யோசிச்சு பார்க்குறா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் 16 எபிசோட் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. திஸ் இஸ் ஓபிட் வாய்ஸ் ஓவர். நன்றிகள்.